எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம தலைவர் வந்து 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராகவே இருக்காருன்னு. அவர் 50 வருஷமாக சூப்பர் ஸ்டார் இருக்கார். ஆனால் 27 வருஷமாக மக்களை ஏமாற்றிட்டு இருந்தார் அரசியலுக்கு வர்றேன்னு. இவர் அரசியலுக்கு வருவாங்கன்னு எல்லா மக்களும் நினச்சார். 1991லேருந்து 2018 வரைக்கும் இவரோட ஒவ்வொரு படத்துலேயும் நான் அரசியலுக்கு வர்றேன் ஒவ்வொரு பட டைம்லேயும் அந்த ப்ரொமோஷன் நடக்கும். முத்து படத்தில் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியும், ஆனால் வர வேண்டிய இடத்துல கரெக்டாக வருவேன்பார். அந்த மாதிரி டைலாக் வச்சார். அந்த படத்தில் ஒரு சாங் ஒரு லைன் இருக்கும். மீனா பாடுவாங்க, எந்த கட்சி எந்த கட்சி நம்ம கட்சி. அதுக்கு நம்ம தலைவர் கட்சியெல்லாம் நமக்கு எதுக்கு, காலத்தில் கையில் அது இருக்குது இப்படின்னா பாடுவார். அருணாச்சல்னு ஒரு படம் பண்ணார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த அரசியலில் வந்து செலவு பண்ணுற மாதிரியும், அரசியலில் வந்து ஃபுல்லாக அந்த அரசியலுக்கு வர்றேன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். பாபா படத்துலேயும் சரி, கடைசியில் காலா படம் வரைக்கும் 27 வருஷமாக சொல்லிவிட்டு அரசியலுக்கே வரல. ஏன்னா இவருக்கு தைரியம் இல்லை. இவர்னால் வந்து ரஜினிக்கு வந்து தைரியம் கிடையாது. ஏன்னா அரசியலுக்கு வரணுன்னா அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் வந்து இவருக்கு இல்லை. அப்போ இவர் சூப்பர் ஸ்டாரா? இப்போ நீங்கள் தளபதி விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 51 வயசு தான் ஆகுது, 68 படம் தான் நடிச்சிருக்காரு. இப்போ தைரியமாக வர்றாரு. இந்த தைரியம் வேணும். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், போவோம், ஒரு கை பார்ப்போம், அந்த தைரியம் தளபதிகிட்டே இருக்குது. இப்போ தளபதி நடிச்சிருந்தா அரசியலுக்கு வந்திருக்குன்னு அவசியமே இல்லையே. படங்கள் நடிச்சிட்டு இந்த 69 இப்போ 70 71 நடிச்சிட்டு போயிருக்கலாம். இவரை மாதிரி தான் இன்னொரு ஹீரோ கேப்டன் விஜயகாந்த். அவரும் 2011 எலெக்ஷனில் வந்தார். அதுவும் அப்போ வந்து கலைஞர் ஜெயலலிதா 2 பேருமே இருந்தாங்க. 2 பேருமே இருக்கும் போது வந்த ஒரே கேப்டன் விஜயகாந்த். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் 2011 5 வருஷம். அவர்கிட்ட தைரியம் இருந்துச்சு. அந்த தைரியம் தளபதிகிட்ட இருக்குது. தளபதி விஜய் இப்போ கண்டிப்பாக 2026 முதலமைச்சர் தான். ஏன்னா திமுக ஆட்சி வந்து இப்போ யாருக்குமே எல்லாம் திமுக சொல்கிறாங்க. திமுக கண்டிப்பாக ஜெயிக்காது. 200 தொகுதி நம்ம தலைவர் தான் ஜெயிப்பார். எம்ஜிஆர் 1977 முதலமைச்சர் ஆனார். அதுக்கப்புறம் 49 வருஷம் கழித்து நம்ம தளபதி விஜய் தான் 2026 முதலமைச்சர். ஏன்னா அவர் ஹீரோவாக இருந்து முதலமைச்சர் ஆனார் 1977. 10 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். நம்ம தளபதி 50 வருஷம் அவர் தான் முதலமைச்சர். 2026லேருந்து 2076 வரைக்கும் தளபதி